சத்யா, நீ தைரியமா இரு. சீக்கிரமே சரியான ஆதாரத்தோட வந்து நான் உன்னை ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு போறேன். சார், உடனடி அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க. அவருக்கு தேவையான எல்லா மருத்துவ உதவியும் செஞ்சு கொடுங்க. அடுத்த தடவை நான் வரும்போது அவரு குணமாயிருக்கணும். நான் வரேன் சத்யா. வாங்க அங்கிள். சத்யா, ஒண்ணு கவலைப்படாதடா. நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன், கேட்டீங்களா சார்? இப்ப பாருங்க, இப்ப அந்த பொண்ணு வீடியோ வேற எடுத்துட்டு போயிருக்கு. உங்களால எங்களுக்கும் கெட்ட பேரு சார். இப்ப நாங்களும் சேர்ந்து தானே கம்பி என்னணும். அஞ்சலி, என்னமா அது? சத்யா உள்ள போறது மட்டும் இருக்கு, ஆனா வெளியில வர்றதே காணுமே. அதான் அங்கிள், எனக்கும் குழப்பமா இருக்கு. ஆண்டி, இந்த வீடியோ இவ்வளவுதானா இல்ல வேற ஏதாவது சிசிடிவி கேமரா இருக்கா? இதுல என்ன இருக்கோ அதுதான். இல்ல, இதுல ஒரு டைம்க்கு மேல வீடியோவே காணோம், அதனால தான் கேட்டேன். ஏதாவது டெலீட் பண்ணீங்களா? நாங்க எதுக்குமா டெலீட் பண்ணணும்? நாங்க இந்த கேமராவை சேஃப்டிக்காக வச்சிருக்கோம், சும்மா சும்மா பாக்குறதுக்காக இல்ல. போலீஸுங்க இன்னும் சில பேர்லாம் பார்க்க வந்தாங்கன்னு சொன்னல, அவங்க ஏதாவது பண்ணிருந்தாதான் உண்டு. சரிங்க ஆண்டி, நாங்க இத ஒரு காப்பி எடுத்துக்கட்டுமா? எடுத்துக்கங்கம்மா. தேங்க்யூ. வாங்க அங்கிள், போலாம். இப்ப என்ன அங்கிள் பண்றது? சரி வா, ஏத்தாப்புல கேட்டு பாப்போம். ஹலோ, சுப்பிரமணி சார் இருக்காங்களா? அங்கிள் என் கூட தான் இருக்காரு. நான் அஞ்சலி பேசுறேன். இன்னைக்கு நீங்க காலையில ஜிஹெச் வந்தீங்களே, நான் வார்ட் பாய் குமார் பேசுறேன் மேடம். ஐயோ அண்ணா, சொல்லுங்க. மேடம், அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் காப்பி இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் மேடம். நீங்க கேட்டீங்கன்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணேன் மேடம். நீங்க உடனே வந்தா வாங்கிக்கலாம் மேடம். அண்ணா, உடனே வாட்ஸ்அப்ல அனுப்ப முடியுமா? அதெல்லாம் ஆகாது மேடம், அது ரொம்ப பிரச்சனை ஆகிடும். நீங்க நேர்லயே வந்து வாங்கிக்கங்க. சரிங்கண்ணா, நான் உடனே வரேன். அஞ்சலி, என்னம்மா? அங்கிள், ஜிஹெச்ல இருந்து வார்ட் பாய் குமார் ஃபோன் பண்ணாரு. என்னவா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடியா இருக்குன்னு சொன்னாரு. வாட்ஸ்அப்ல அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நேர்ல வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாரு. போயிட்டு வந்துடலாமா? சரி வா வா, உடனே வா வா. கொலை நடந்த நேரத்துல சத்யா அந்த ஸ்பாட்லயே இல்ல, வேற எங்கேயோ இருந்தான்னு அப்படின்னு ஒரு பலமான ஆதாரம் நமக்கு வேணும். இல்லனா சத்யா அங்க போன வீடியோவை போலீஸ் இந்த ரிப்போர்ட்டை அவனுக்கு எதிராக திருப்பிடுவாங்க. ஐயோ, அப்படிலாம் எதுவும் நடக்க கூடாதுமா. அங்கிள், நாளைக்கு கோர்ட்ல சத்யாவை ஆஜர்படுத்திடுவாங்க. இந்த ரிப்போர்ட்டை வச்சுதான் போலீஸ் ஆர்கியூ பண்ணுவாங்க. ஏற்கனவே சத்யா மேல ஒரு கொலை கேஸ் இருக்கிறதுனால சார்ஜ் ஷீட் போட்டாங்கன்னா சத்யாவை ஜாமீன்ல எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். எதிர்த்தரப்பு ரொம்ப வசதியான ஃபேமிலியை சேர்ந்தவ, பெரிய பிசினஸ்மேன். அவளை ஈஸியா அவங்கள தாண்டி நம்ம கோர்ட்ல ஜாமீன் வாங்கிட முடியாது. அவங்க பணம், பவர் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி சத்யாவை முடக்க பார்ப்பாங்க. இப்ப நம்ம என்னமா பண்றது? மறுபடியும் ஆரம்பத்துல இருந்தே எல்லா எவிடன்ஸையும் திரும்ப ரீசெக் பண்ணணும் அங்கிள். ஏதாவது ஒரு க்ளூ நம்ம கண் பார்வையில இருந்திருக்கும், ஆனா அதை நம்ம கவனிக்காம மிஸ் பண்ணிருக்கலாம்ல. அப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு நம்ம பாப்போம். ஏற்கனவே ஒரு கொலை கேஸ்ல ஜாமீன்ல இருக்கிறவன் நீ, இன்னொரு கொலை பண்றது ஒண்ணும் உனக்கு பெரிய விஷயம் இல்லையே. உன்னை நம்புறதுக்கு தான் உங்க மேடம் இருக்கிறாங்கல்ல, வந்து அவ்வளவு சத்தம் போட்டுட்டு போனாங்களே, அவங்க கிட்ட சொல்லி கோர்ட்ல லாயரை வச்சு வாதாடி கோர்ட்ல இந்த கேஸை ஜெயிச்சுக்கங்க. சார், உண்மையா கொலை பண்ண வெளியே கேட்குறான் சார். என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் குற்றவாளி. சார், நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க சார். ஏய், நீ சொல்றத நான் என்னடா கேட்கறேன்? ஏன் சார் பொய் சொல்லணும்?
நம்பு கேட்டு சார் இந்த ரிப்போர்ட்டோட நாளைக்கு இவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஓகே சார். இவன் தான் குற்றவாளின்னு நம்ம தரப்புல தெளிவா எடுத்து சொல்லணும். இவன் தப்பிக்கவே கூடாது. சார். ஏன் சார் டேஷன் நடந்தது எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. அந்த ஒரு ரிப்போர்ட்டு தான் சார் என்னை காப்பாற்றுறதுக்கு ஒரே எவிடன்ஸு. இந்த ரிப்போர்ட்ல தான் நீ உள்ளேயே போக போற. உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. உன்னோட ஜாமீன் கேன்சல் ஆயிடும் தம்பி. என்ன சார் காலத்துக்கும் ஜெயில களிதான் திங்கணும். இந்த போலீஸ் உன்னை அடிச்சதுன்னு சொல்றல்ல, ஜெயில பொறுக்கி ரவுடி ரேப் பண்றவன் போதைப் பொருள் கடத்துறவன் அத்தனை பேரும் இருப்பான். அது போக ஜெயிலரும் இருப்பாரு. அவர் உங்களுக்கு சிறப்பான விருந்து வைப்பாரு. சார். எக்ஸ்கியூஸ் மீ, ஆ இங்க மணியோட வீடு எது? இதோ அந்த வீடு தான். அஞ்சலி, அது அவன் தானே? ஆமா அங்கிள். ஏய் வா வா போ, சீக்கிரம் சீக்கிரம் அண்ணா சீக்கிரம். அண்ணா யார் நீங்க? அண்ணா, அன்னைக்கு நான் நவீன் வீட்டுக்கு வந்திருந்தேன்ல, காஃபில கூட சண்டை நடந்துச்சே, ஞாபகம் வந்துச்சா? ஞாபகம் இருக்கு, சொல்லுங்க ஆ, மேடம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்க முதலாளி இறந்து போயிட்டார்ல, அத பத்தி. அத பத்தி என்கிட்ட என்ன பேசணும்? அது அந்த கேஸ்ல என் ஃப்ரெண்ட் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவர் பேரு சத்யா. அவரு அன்னைக்கு உங்க வீட்டு முதலாளியை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. ஆமா தெரியுமே, அவங்க 2 பேருக்கும் பயங்கர சண்டை நடந்துச்சு. எவ்வளவு அடிச்சாங்க தெரியுமா? ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்ன, அடிச்சு போட்டு போயிட்டான். முதலாளிக்கு கை கால்லாம் காயம். அப்போ அவரு நல்லதானே இருந்தாரு, உயிருக்கு ப்ராப்ளம் இல்லைல்ல? ஆமா, உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்ல, நல்லா தான் இருந்தாரு.